Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 6/6/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 4:15க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஃபுல் டீட்டெயிலோட மிஸ்டேக் இல்லாமல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா இந்த டைம் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ மோஸ்ட் வாண்டட் வீடியோ. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இப்போ ஒரு டைம் பார்த்துருங்க. அதே போல் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடும்போதும் எப்போவெல்லாம் உங்களுக்கு டவுட் வருதோ அப்போவெல்லாம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுற எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். அதே போல் ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது கம்ப்யூட்டரை ஆன் பண்ண டைமிலிருந்து லாக் அவுட் பண்ணுற வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கிறேன். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்று டெஸ்க்டாப்பில் பண்ணுங்கள், இல்லைன்னா லேப்டாப்பில் பண்ணுங்கள். ஃபோனில் தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். ஓகேங்களா? சரி, இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க்கில் கிளிக் ஹியர் டு அப்ளை MBBS கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்க்ளூடிங் மைனாரிட்டி அண்டு NRI கோட்டா அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி யூஜி கோர்சஸ்ன்னு இருக்கும். இந்த யூஜி கோர்சஸுக்கு கீழே MBBS BDSன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வரும். ஒன்று MBBS BDS கோர்ஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா ஆன்லைன் அப்ளிகேஷன். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் போடுறீங்க, அதாவது 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் ஒரு ESIC KK நகர் சென்னை, அதுக்கப்புறம் 22 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் போடுறீங்கன்னா இந்த சைடு கிளிக் பண்ணணும். இல்லை சார் நாங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போடுறீங்கன்னா ரெண்டையுமே கிளிக் பண்ணணும். இதையும் போடணும், அதையும் போடணும். இப்போது இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் இருக்கும். இதை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எப்படி விண்ணப்பிக்கணும், அதில் என்ன விஷயங்களெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதை படிச்சுட்டு கீழே ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த கண்டினியூ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுக்கு கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், இது நான் காலையிலேயே சொல்லிட்டேன். இது ஆக்சுவலாக 6/6/2025 இருக்கணும். பை மிஸ்டேக்காக டிஎன் மெடிக்கல் 6/5 போட்டாங்க. 5வது மாதம்னா மே மாதம். இன்றைக்கி ஓப்பன் ஆனது எப்போ ஓப்பன் ஆகிருக்குது, ஜூன் மாதத்தில் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது, இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? பர்சனல் டீட்டெயில்ஸ். இந்த பர்சனல் டீட்டெயிலில் அப்ளைடு ஃபார் MBBS BDS கவர்மெண்ட் கோட்டா கோர்சஸ் 25-26 இருக்கும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், இந்த டவுன்லோட் ஏரா மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா HSCன்னு வரும். குவாலிஃபைடு இயர் 23 இல்லை 24, நீங்கள் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்களோ உங்களுடைய +2 மார்க் ஷீட்டை பார்த்து அப்படியே போட்டுருங்க. வெதர் +1 பாஸ்டு, எஸ்ன்னா எஸ்ன்னு போடுங்க. CBSE கேண்டிடேட்டாக இருந்தால் +1 எழுதியிருக்க மாட்டீங்க, நோன் போட்டுக்குங்க. மொபைல் நம்பர் பர்மனண்ட்டாக இருக்கிற மொபைல் நம்பர், முடிஞ்சதுன்னா நீட் எக்ஸாமுக்கு கொடுத்த அதே மொபைல் நம்பர் கொடுங்க. OTP வரும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து உங்களை கம்யூனிகேட் பண்ணணுன்னா அந்த மொபைல் நம்பர் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும். ரீசார்ஜ் பண்ணல, இல்லைன்னா சிம்மை மாற்றிட்டேன் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட் ஆர் 12th மார்க் ஷீட். அப்புறம் ஹெச்எஸ்சி ஈக்குவலண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஹெச்எஸ்சியில் இருக்கிற உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டுருங்க. லாகின் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். லாகின் ஐடி வந்து நீங்கள் உங்களுடைய நீட் அப்ளிகேஷனை போட்டால் கூட போதும். ஓகேங்களா. நீட் அப்ளிகேஷன் நம்பர் என்னவோ அதை டைப் பண்ணிங்கன்னா அது வந்து லாகின் ஐடி. அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு. இமெயில் அட்ரஸ்ஸு, இமெயில் ஐடி என்னவோ அந்த மெயில் ஐடியை கொடுத்துருங்க. அப்புறம் க்ரியேட் நியூ பாஸ்வேர்டு. க்ரியேட் நியூ பாஸ்வேர்டுன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துருங்க, ஒரு கேபிட்டல் லெட்டர் கொடுங்க, அதுக்கப்புறம் ஒரு 8 to 13 கேரக்டர்ஸ் வர மாதிரி ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுங்கள். அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஓவர். ஓகேங்களா. இப்போ திரும்பவும் எங்கே வரணும், இதை சப்மிட் கொடுத்தாச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஓவர்னு வந்துடும். திரும்பவும் நீங்கள் எங்கே வரணும், இங்கே வரணும். இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டை திரும்ப கொடுத்து எகைன் சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்பு நம்ம உள்ளே போகணும். இது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா ஓடிபி வரும். ஓகேங்களா. உங்களுடைய நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு முன்னாடி ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தீங்க இல்லையா, இந்த இடத்துல இந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்து 120 செகண்ட்ஸ்க்குள்ளே வரும். அப்போது இந்த ஓடிபி வந்த உடனே ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் கொடுங்க. இப்போ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஓகேங்களா, அக்கௌண்ட் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். அது வந்ததுன்னா ஓகேன்னு கொடுத்துட்டு திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்துடுங்க. இதை நான் முதல்லையே சொல்லிட்டேன். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறீங்க, அக்கௌண்ட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியாச்சு. உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் கொடுத்துருங்க. ஓகேங்களா. அப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நம்ம லாகின் ஐடி க்ரியேட் பண்ணி பாஸ்வேர்டு கொடுத்து அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அக்கௌண்ட் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு 8th ஸ்லைடில் 8th ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில். பர்சனல் டீட்டெயிலில் என்னவெல்லாம் கேட்குறாங்க, பர்சனல் டீட்டெயிலில் கேண்டிடேட் நேம் +2 மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே டைப் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் அதுவும் டைப் பண்ணுங்கள். ஜெண்டர் மேலா ஃபீமேலா தேர்ட் ஜெண்டரா அதை டைப் பண்ணுங்கள். அப்புறம் ஃபாதர்ஸ் நேம் ஆர் கார்டியன் நேம் அதை டைப் பண்ணுங்கள். நேஷனாலிட்டி டவுன்வர்டு ஏரா மார்க்கை போட்டிங்கன்னா இந்தியனா ஓசிஏயா அதெல்லாம் இருக்கும். நேட்டிவிட்டி தமிழ்நாடு. அப்புறம் ரிலிஜியன் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனா அதெல்லாம் கொடுத்துருங்க. நேம் ஆஃப் த மதர் டைப் பண்ணுங்கள். கம்யூனிட்டி பிசியா எம்பிசியா ஓசியா எஸ்சியா எஸ்சிஏவா எஸ்டியா அதை டைப் பண்ணுங்கள். கேஸ்ட் நேம் சப்கேஸ்ட் நேம் அதில் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பார்த்து என்ன இருக்குதோ அதை போடுங்க. பிளேஸ் ஆஃப் பர்த்து இங்கே டவுன்வர்டு ஏரா மார்க்கை போட்டிங்கன்னா தமிழ்நாடு எங்கே அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதை டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் ஆதார் கார்டை பக்கத்தில் வச்சுட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஆதார் நம்பர் டைப் பண்ணியாச்சுன்னா இதுதான் அந்த பேஜு. இந்த பேஜை வந்து இன்னொரு டைம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கேண்டிடேட் நேம் எஸ் ஆன் ஆதார். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இஷ்யூ டிஸ்ட்ரிக் எது, தஞ்சாவூரா இல்லை கோயம்புத்தூரா சேலமா ஈரோடா திருச்சியா அந்த டிஸ்ட்ரிக்டை போடுங்க. எந்த தாலுக்கில் அந்த டிஸ்ட்ரிக் வருது அதை போடுங்க. யார் இஷ்யூயிங் அத்தாரிட்டி தாசில்தார், எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணார் அதெல்லாம் கீழே டேட் போட்டிருப்பாங்க. சர்டிஃபிகேட் நம்பர் அதில் லெஃப்ட் சைடில் டாப்பில் இருக்கும், அதையும் போட்டுக்குங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு ப்ரெசண்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் சேமாக இருக்குதுன்னா நீங்கள் ஒன்ஸ் இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணாலே அது என்ன ஆயிரும், அப்படியே இங்கேருந்து இங்கே காப்பி ஆயிரும். ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸில் தான் இப்போ இருக்கிறீங்கன்னா ஆதார் கார்டை பார்த்து போட்டுக்குங்க. இல்லை அட்ரஸ் வேறு மாதிரி இருக்குதுன்னா அதை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டும் வேறு அட்ரஸ் அப்படின்னா கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் வேறுனா 2 டைம் டைப் பண்ணணும். ரெண்டும் சேம் அட்ரஸ் அப்படின்னா இந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் டிக் பண்ணினா இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே உங்களுக்கு காப்பி ஆயிரும். ஓகேங்களா. அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன். இப்போ நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் இங்கே எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைன்னா நான் கொடுக்கணும். எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டான்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன் கிடையாதுன்னா நான் கொடுத்துருங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்னா எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைன்னா நான் கொடுங்க.
ஐஆர்டி வார்டு கோட்டாவா அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துட்டு சேவ் அண்டு ப்ரொசீட் கொடுங்க. ஒவ்வொரு பேஜையும் நீங்கள் என்ன பண்ணணும், சேவ் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பேஜ் இருக்கிறது அப்படியே சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இல்லை நான் ப்ரீவியஸ் பேஜ் போகணுன்னா பேக் ஆப்ஷன் இருக்குது, பேக் ஆப்ஷன் கொடுத்துட்டும் நீங்கள் ப்ரீவியஸ் பேஜ் போய்க்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் நம்ம பார்த்தாச்சு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பார்த்தாச்சு, சேவ் கொடுத்து ப்ரொசீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன். ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷனில் என்னவெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் வந்து 6th இருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, பார்சியலி அப்படின்னா நோன் கொடுங்க. அப்புறம் ஆர்டிஇயில் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அதில் படிச்சிங்களா, எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. அப்புறம் 6th இருந்து 12th வரைக்கும் இயர் ஆஃப் பாசிங், இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 12th படித்த வருஷம் கீழேருந்து போட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2024 12th படிச்சிருக்கிறீங்கன்னா 2024 கீழே போட்டுக்குங்க, 2023 இங்கே போட்டுக்குங்க, 22, 21, 20, 19, 18. அப்போது 6ஆம் வகுப்பு 6th ஸ்டாண்டர்டு 2018 முடிச்சிருப்பீங்க. ஸ்கூலோட நேம் 6th இருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே காப்பி ஆயிரும். ஸ்கூல் டைப்பு அது வந்து ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, ஐசிஐசி போர்டா, அதை போட்டுக்குங்க. அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் வருதுன்னு போடுங்க. அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த ஸ்கூல் இருக்குதுன்னு போடுங்க. அப்புறம் வந்து ஸ்டேட்டு தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு அப்படின்னு போட்டுருங்க. ஓகேங்களா? இது எல்லாமே டைப் பண்ண வேண்டியதில்லை, அந்த டவுன்வேர்டு மார்க் போட்டிங்கன்னா அது அப்படியே வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்ன போட்டோம், இது வரைக்கும் நம்ம வந்து எங்கே படித்தோம், நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டீட்டெயில் எல்லாம் கேட்டாங்க. இப்போ வந்து நீட் யூஜி ஆல் டிக்கெட்டை எடுத்து வச்சுக்கோங்க, அதில் இருக்கிற ரோல் நம்பரை டைப் பண்ணுங்கள், அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணுங்கள். அப்புறம் இது எத்தனாவது அட்டம்ப்ட் அப்படின்னா இங்கே வந்து இந்த டவுன்வேர்டு ஏரோ மார்க் போட்டிங்கன்னா அது ஃபஸ்ட் அட்டம்ப்டா இல்லை செகண்ட் அட்டம்ப்டா தேர்ட் அட்டம்ப்டான்னு வரும், அதை டைப் பண்ணுங்கள். நீட் யூஜி எந்த பிளேஸில் எழுதுனீங்க, இப்போ நீங்கள் 4ஆம் தேதி எக்ஸாம் எழுதுனீங்க இல்லையா, அது வந்து எந்த பிளேஸ் அப்படின்னு அதை நீங்கள் டவுன்வேர்டு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணாலே அது வந்துடும். திருச்சியா, கோயம்புத்தூரா, சேலமா, ஈரோடா, சென்னையா, அதெல்லாம் வந்துடும். அடுத்தது ஹேவ் யூ, அதாவது ஏதாவது கோச்சிங் சென்டரில் போய் படிச்சிங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, செல்ஃப் ஸ்டடி பண்ணிங்கன்னா நோன் கொடுத்துருங்க. அடுத்தது அகடமிக் இன்ஃபர்மேஷன். அகடமிக் இன்ஃபர்மேஷனில் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஹெச்எஸ்சி என்ன போர்டு, ஸ்டேட் போர்டா, மெட்ரிக்கா, ஐசிஎஸ்சியான்னு கொடுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ நான் +2 முடிச்சுட்டு இந்த நீட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நடுவில் நான் ஏதாவது ஒரு கோர்ஸில் படிச்சுட்ருக்கிறேன், பிஇ படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு யூஜி படிச்சுட்ருக்கிறேன்னா எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. அப்புறம் குவாலிஃபையிங் எக்ஸாம் ஸ்டடீடு பிளேஸ், எங்கே நீங்கள் படிச்சிங்க அப்படிங்கிறத அதை போட்டுருங்க. குரூப் கோடு, அப்புறம் குவாலிஃபைடு இயர், அதுக்கப்புறமா ஹெச்எஸ்சி ஈக்குவலண்ட் ரெஜிஸ்டர் நம்பர், அந்த ரெஜிஸ்டர் நம்பரை போடுங்க. குரூப் கோடை போட்டுட்டு குவாலிஃபையிங் இயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாஸ்டு ஆல் த சப்ஜெக்ட் ஹெச்எஸ்சி ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட். ஹெச்எஸ்சியை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டீங்களா இல்லை செகண்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? குரூப் கோடு நீங்கள் ப்ராஸ்பெக்டஸ் பார்த்துக்குங்க. அப்புறம் குவாலிஃபைடு இயர் +2 மார்க் ஷீட் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த வருஷத்தில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் மார்க் ஷீட்டில் 12th மார்க் ஷீட்டில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது +2 மார்க் ஷீட் எடுத்து வச்சுட்டு அதில் இங்கிலீஷில் +2 மார்க் ஷீட்டில் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறத பார்த்து டைப் பண்ணிடுங்க. அதே தான் இங்கிலீஷுக்கு, ஃபிசிக்ஸுக்கு, கெமிஸ்ட்ரிக்கு, பயாலஜிக்கு, மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அந்த வருஷம் பாஸ் பண்ண வருஷம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் 2024னா மார்ச் 2024ன்னு போடுங்க. இயர் 2024, மேக்ஸிமம் மார்க் 100 மார்க்கு எழுதியிருப்பீங்க, 92, அதாவது நீங்கள் அப்டைன்டு மார்க் 80, 70 எந்த மார்க் வருதோ அதை போட்டு அதுக்கப்புறம் சேவ் அண்டு ப்ரொசீடு கொடுங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் மதர் டங் தமிழா, உங்களுடைய தாய்மொழி என்னவோ அதை போடுங்க. அடுத்தது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். +2 வந்து நீங்கள் எதில் படிச்சிங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு போடுங்க, தமிழ்னா தமிழ்னு போடுங்க. அடுத்தது பேரண்ட்டினுடைய ஆக்குபேஷன், என்ன பண்ணுறாரு, அக்ரிகல்ச்சர் இல்லைன்னா பிஸ்னஸ்மேன், என்ன இருக்குதோ அதை போடுங்க. அவருடைய ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை பார்த்து போட்டுக்குங்க. சிவிக் நேட்டிவ் தமிழ்நாடா இல்லை அதர்ஸா அப்படின்னு. அப்புறம் வந்து
எந்த ஸ்கூலில் கடைசியாக நீங்கள் படித்த அந்த சிவிக் ஏரியா தமிழ்நாடா இல்லை எப்படி வேறு ஸ்டேட்டில் ஏதாவது படிச்சிங்களா அப்படிங்கிறது. அடுத்தது வந்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக் வந்து தமிழ்நாடுன்னா தமிழ்நாடுன்னு போடுங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸில் கன்செஷன் வேணும்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. உங்கள் வீட்டில் ஏற்கனவே பிரதரோ சிஸ்டரோ ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டை அந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கியிருக்காரு, கன்செஷன் வாங்கியிருக்காருன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. அடுத்தது அப்ளைடு ஃபார் த கோர்சஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா அதுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஃபீஸ் இருந்ததுன்னா அதுவும் இதில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும். இது போக கூடுதலாக ஐ எம் ஆல்சோ வில்லிங் டு அப்ளை ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா அதையும் டிக் பண்ணுங்கள். இதெல்லாம் டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் என்னன்னு வரும், ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவ் அண்டு ப்ரொசீடு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் உங்களுடைய பேங்க் டீட்டெயில் வரும். அந்த பேங்க் டீட்டெயிலை பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா இல்லை கனரா பேங்க்கா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கா அதை டைப் பண்ணுங்கள். பாஸ்புக்கை பார்த்து ஐஎஃப்எஸ்சி கோடு டைப் பண்ணுங்கள். அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இது எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் கட்டுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகும். மார்ச் மாதம் உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகணும் அப்படின்னா இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த டேட்டாவெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். அப்போ ரீஃபண்ட் ஆகணும், எந்த பேங்க்குக்கு ரீஃபண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரை இங்கே கொடுங்க. அந்த பேங்க்கினுடைய அக்கௌண்ட் நம்பர், அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ன பண்ணுறீங்க திரும்பவும் ரீஎன்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பேர் அப்படின்னா பார்த்திபன் அப்படின்னு நீங்கள் நான் டைப் பண்ணுறேன். இந்த அக்கௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட் யார் பேரில் இருக்குதோ அவருடைய பேரை டைப் பண்ணி சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்னது டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணணும். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோகிராஃப் சேம் as த நீட் அப்ளிகேஷன். ஓகேங்களா? 35x45க்கு ஜேபிஜேயில் 50 கேபியில் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ 100 கேபி டு 300 கேபிக்குள்ளே அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அதுவும் எப்படி இருக்கணும் 10 கேபி டு 40 கேபிக்குள்ளே. அப்புறம் லெஃப்ட் சைடு தம்ப் இம்ப்ரெஷன் அது பார்த்தீங்கன்னா 10 கேபி டு 50 கேபி. டியூ டு ப்ரைவசி இஷ்யூஸ் இதை நான் வந்து காமிக்கல. ஓகேங்களா? எஸ்எல்சி மார்க் ஷீட்டு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டு சைடுமே ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே எப்படி இருக்கணும் சிங்கிள் பிடிஎஃபாக லெஸ் தேன் 3 MBக்குள்ளே இருக்கணும். அடுத்தது +1 மார்க் ஷீட்டு இஃப் அப்ளிகபிள். சிபிஎஸ்சி எழுதலைன்னா கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்கு பிடிஎஃப் எடுத்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டையுமே ஸ்கேன் பண்ணி சிங்கிள் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணணும். ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டும் அதே மாதிரி ஃப்ரண்ட் பேக் இருந்ததுன்னா ரெண்டையும் ஸ்கேன் பண்ணி சிங்கிள் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு அதுவும் அதே மாதிரி தான், ரெண்டு சைடு இருந்தால் ரெண்டையும் சிங்கிள் பிடிஎஃபாக மாற்றி அப்லோட் பண்ணணும். நீட் யூஜி அட்மிட் கார்டு அதுவும் சிங்கிள் சீட்டில் ஃப்ரண்ட்டு பேக்கை சிங்கிள் பேஜாக கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃபாக அப்லோட் பண்ணணும். கேண்டிடேட்னுடைய ஆதார் கார்டு அதையும் அதே மாதிரி 2 பேஜ் இருந்ததுன்னா ரெண்டையும் சிங்கிள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். கேண்டிடேட்னுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு அதையும் சிங்கிள் பிடிஎஃபாக எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அதுவும் அதே மாதிரி தான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி சிங்கிள் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ்யூடு பை தமிழ்நாடு. ஓகேங்களா? இதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிங்கிள் பிடிஎஃபாக எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. இன்கம் சர்டிஃபிகேட்டு லெஸ் தேன் 2.5 lakhs இருக்கக்கூடியவர்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டு அப்லோட் பண்ணலாம், அதர்வைஸ் நாட் நெசசரி. அடுத்தது பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இஸ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதையும் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. பேரண்ட்டினுடைய ஆதார் கார்டு ஆர் ரேஷன் கார்டு ஆர் டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஏதாவது ஒன்று மினிமம் எனி ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? இதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஒரு டைம் ப்ரீவியூ பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பேஜிலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணலாம். உடனே சப்மிட் பண்ணாதீங்க. இன்றைக்கி தான் டே 1, அவசரம் வேண்டாம். ஒன்ஸ் அவசரப்பட்டு எல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதில் தப்பு பண்ணிட்டேன் சார், இதில் தப்பு பண்ணிட்டேன் சார், திரும்பவும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுமா அப்படின்னு பயந்துட்டு இருக்க வேண்டாம்.
அதனால் பொறுமையாக டைம் எடுத்து இந்த வீடியோவை நீங்கள் எத்தனை டைம் பார்க்க முடியுமோ அத்தனை டைம் பார்த்து அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே, ஆல் த பெஸ்ட். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.